எல்லாரும் சாமிக்காக தீ மிதிச்சு பார்த்திருப்பான். சாமிக்காக தீ குளிச்சு பார்த்திருக்கீங்களா? எல்லாருமா சேர்ந்து ஒரு மனுஷனை சாவடிச்சிட்டீங்கல்ல. சார் அந்த மனுஷன் தானா சாவல. இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த மனுஷனை செலவை பண்ணி சாவடிச்சிருக்காங்க. மூலச்செலவை. திருப்பரங்குன்றத்துல ஒரு மனுஷன் செத்து போயிட்டாரு. தெரியுமா? ஏன் செத்தார் தெரியுமா? அதாவது அவர் வந்து முருகனுக்கு வந்து அந்த தீபம் ஏத்துறதுல வந்து அவருக்கு மனசு தாக்கலையா. அதனால நான் வந்து சாவுறேன், என்னையே தீபமா ஏத்துறேன், இனிமேலாவது திருந்துங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் செத்து போயிருக்காரு. நான் தெரியாம கேட்கிறேன், கிருபானந்த வாரியரை விட முருக பக்தரா நீங்க? அவரை தாண்டி தமிழ்நாட்டில் வேற யாரு முருக பக்தர்னு சொல்லி, கிருபானந்த வாரியரை விட வேற யாரு முருக பக்தர் தமிழ்நாட்டில் சொல்லுங்க. அதுக்கப்புறம் எல்லாருமா சேர்ந்தே தீ குளிப்பான். அவருக்கு தெரியாது? நான் தெரியாம கேட்கிறேன் சார். எச் ராஜா, இப்போ இவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் அவரு, இப்போ இந்த ராம ரவிக்குமார் கேச போட்டார்ல இவர், அண்ணாமலை அண்ணன், நயினார் அண்ணன், இவங்க தமிழிசை அக்கா, வானதி அக்கா, யாராச்சும் ஒருத்தர் தீ குளிப்பாங்களா? யாராச்சும் இல்ல? அவங்கெல்லாம் வந்து உண்மையிலேயே வருத்தப்படலையா? இவருக்கு மட்டும்தான் ஒரிஜினலா வருத்தமா? யாராச்சும் ஒருத்தன் தீ குளிப்பானான்னு நான் கேட்கிறேன் சார். பதில் சொல்ல. உண்மையில மனசு ரொம்ப வெந்து போயிருக்கு. அவருக்கு உடம்பு வந்து போயிருக்கு, பார்க்குற நமக்கு மனசு வந்து போயிருக்கு. 2 பிள்ளைய அநியாயமா செத்து இப்ப அது அப்படியே செத்து தான் போச்சு. அது 2 பிள்ளைகளும் போச்சு, பொண்டாட்டியும் போச்சு. சும்மா இருந்தவரை கூட்டி கொண்டு போய் இப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, யாரும் இப்படி பண்ண மாட்டேன்றாங்களே, ஏதாச்சும் ஒன்று கவனம் ஈர்ப்பு. இந்த கத்தி படத்துல நாங்க வேணா தற்கொலை பண்ணிக்கவா, ஒரு 4 பேர் வந்து பார்ப்பாங்க பேசுவாங்கன்னு இல்ல, அதே மாதிரி மூலச்செலவு பண்ணி கொண்டு போய் ஒரு மனுஷனை சாவடிச்சுட்டாங்க. சாவடிச்சது மட்டும் இல்லாம கொன்னதுக்கு கூலியை வேற கொண்டாந்து கை மேல கொடுத்துட்டு போயிருக்காங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாம் காலில் விழு, அந்த இறந்து போனாப்புல அந்த இறந்து போனவரோட அம்மா காலில் விழுந்து கதறுது, தயவு செய்து என் பையனோட பணத்தை எடுக்க விடுங்கடா, வழியை மறைச்சிக்கிட்டு நிக்காதீடா, அவன் போறப்ப நிம்மதியா போய் சேரட்டும் அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து கதறி இருக்காங்க. அந்த இந்து முன்னணி, பாஜக எல்லாம் சேர்ந்து எல்லாரும் கத்த ஆரம்பிச்சாங்க. எங்க வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க, எந்திரிச்சு ஓடுங்கடான்ட்டு. இவங்க இன்னும் என்னென்ன பண்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? முதல்ல அந்த பூர்ணச்சந்திரனோட ஹிஸ்டரி பல பேருக்கு தெரியல. இதை எப்படி பெருசாக்க போறாங்கன்னு மட்டும் பாருங்க. இப்ப அதைத்தான் பார்க்க போறோம். பார்த்துருமா? டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதியம் நேரம் வணக்கம். இது மதியம் தர்பார் கோபி. இன்னும் எத்தனை பேரை காவு வாங்க காத்திருக்காங்கன்னு தெரியல. அவங்க ஆனா ஏதோ ஒரு பிளான கண்டிப்பா போட்டாங்க சார். மதுரைய மயான பூமி ஆக்காம விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சுக்கிட்டு திரியிறாங்க. இந்த பூரணச்சந்திரன் ஒருத்தர் இப்போ ரீசெண்டா வந்து இறந்து போயிட்டார். அது இறந்து போனதை விட எப்படி இறந்து போனாரு, எதுக்காக இறந்து போனார்ன்றதுதான் முக்கியம். மனுஷன் தான் மேல பெட்ரோலை ஊத்திக்கிட்டு தனக்குத்தானே தீ வச்சுக்கிட்டு செத்துட்டாப்புல, கறி கட்டையா கடந்துட்டாப்புல. அதுக்கு அவர் ஏன் செத்தான்னு இவங்க வந்து ஒரு வெளியில ஒரு ஆடியோவை பரப்பி விடுறாங்க. எதுக்காகன்னா, அவர் வந்து திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏத்த முடியாம போனதை நினைச்சு உள்ளுக்குள்ள வந்து மனசு வெந்து நொந்து, நான் என்னையே தீபமா முருகனுக்கு ஏத்திடுறேன், அதுக்கப்புறம்னாலும் நீங்க திருந்துங்க அப்படின்னு சொல்லி மனசு வருத்தப்பட்டு அவர் உள்ள போய் கொளுத்திக்கிட்டதாக அந்த ஒரு தியரியா அவங்க வைக்கிறாங்க அவனுக்குள்ள. அவர் கொளுத்திக்கிட்டது உண்மை, அவர் இறந்தது உண்மை. ஆனா அவர் எதுக்காக இறந்தாரு, எந்த ஸ்டேட்ல இறந்தான்னு எல்லாருக்கும் தெரியணும் இல்லையா? அவர் எரிச்சுக்கிட்டது அவரா இருந்தாலும் அவரை எரிக்க வச்சது இவங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு தான். அவர் ஏற்கனவே அவர் ஃபேமிலியில வந்து நிறைய குழப்பங்கள் இருக்குது. அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க நிறைய குழப்பங்கள். 2 முறை ஏற்கனவே தற்கொலைக்கு அவர் ட்ரை பண்ணதாகவும் சொல்றாங்க. 2 முறை ஏற்கனவே அவர் குடும்பத்துக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. அவர் வந்து வீட்டுல சும்மா உட்கார்ந்துல்ல, அவர் வந்து ஊர்ல வந்து யார்ட்டையும் கெட்ட பேர்லாம் எதுவும் எடுக்கல, நல்ல தொழில் பண்ணியிருக்காரு, நல்ல வேலையில் இருக்கார், 2 வேலை பார்த்துருக்காரு. ஒரு மெடிக்கல் ரப்போ ஒரு சைடு வேலை பார்த்துருக்காரு, இன்னொரு பக்கம் வந்து இந்த பழங்கள் வியாபாரம் பண்றதுக்கு தனியா அவரே வந்து ஒரு சின்ன பிசினஸ் மாதிரி அவரே ரன் பண்ணிட்டு இருக்காரு. 2 அழகான குழந்தைகள், ஒண்ணும் தெரியாத ஒரு ஒய்ஃப். இப்ப இவங்க என்ன, அதாவது ஒருத்தர் சாக போறான்னு வச்சுங்களேன். நிறைய பேர் வந்து தற்கொலை பண்ணிக்கிறதுன்றது வந்து சடனா, அது அவனோட பர்சனல் பிரச்சனைக்காக பண்ணிக்கிறது. நல்லா தெரிஞ்சுங்க.
இப்போ ஒரு கடன் வாங்கிட்டோம், இல்லை வேற எங்கேயாச்சும் வந்து நம்ம வந்து அவமானப்பட்டுட்டோம், நம்மளால வாழ முடியல, இப்போ இது 10வது ஃபெயில் ஆயிட்டோம், 12வது ஃபெயில் ஆயிட்டோம், டாக்டர் படிக்க முடியல, நினைச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியல, இந்த பர்சனல் விஷயத்துக்காக பல இடங்கள்ல தற்கொலைகள் நடக்கும். அது அத்தனையுமே பர்சனல் விஷயம். இந்த பொது விஷயம், அதுவும் முக்கியமா இந்த கடவுள் விஷயம் இருக்கு இல்லைங்களா, இது வரைக்கும் கடவுள் விஷயத்தை, கடவுள் பேரை சொல்லி கொலை வேணா நடந்திருக்கே தவிர, கடவுள் பேரை சொல்லி தற்கொலை அப்படின்றது இது வரைக்கும் எங்கேயும் நடந்ததே கிடையாது. பெருசால இல்ல, நடந்ததே கிடையாது. முறையா அதுவும் தமிழ்நாட்டுல இவங்க தலையெடுத்ததுக்கு அப்புறம் இந்த பிரச்சனையை எவ்வளவு தூரம் தீக்குளுத்தி ஊரு பூரா பரவ விட்டுருக்காங்களோ, அதுக்கா இவங்க எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க சார். எப்படியாச்சும் நம்ம எதையாச்சும் ஒண்ணு பண்ணி பெருசா தூக்கி கொண்டாந்து இதை வந்து ஒரு ஆல் ஓவர் இந்தியா இஷ்யூவா ஆக்கிடணும். அயோத்தியை எப்படி கொண்டு வந்தோமோ அதே மாதிரி திருப்பரங்குன்றத்தையும் கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்க கொளுத்தி போற எல்லா வெடியும் இந்த சைனா மேனுஃபேக்சர் மாதிரி எதுவும் வெடிக்காம புகை மட்டும் போயிட்டு 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 வந்துருச்சு, வெடிக்கல பெருசா. இப்ப இந்த பூர்ணச்சந்திரன்றவர் நல்லா தெரிஞ்சதே, இவர் மொத்த ஃபேமிலியே டிஎம்கே ஃபேமிலியா தான் இருந்திருக்கு. அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க. இடையில அதுக்காக திமுக போறவன் எவனுமே கோயிலுக்கு போக மாட்டேன்றதெல்லாம் கிடையாது. கோயிலுக்கு போறவன் தான் திமுகவில் இருக்கிற முக்காவாசி பேர். இப்ப இவரும் நிறைய கோயிலுக்கு போயிருக்காப்புல. 2வது திருப்பரங்குன்றத்துல முருக பக்தராகவும் பயங்கரமா இருந்திருக்காரு. ஆனா அந்த திருப்பரங்குன்றத்துல இந்த மாதிரி பிரச்சனை நடந்துச்சு இல்லையா, அந்த பிரச்சனையில இவர் எங்கேயுமே பங்கெடுக்கவே இல்லையா சொல்றாங்க. அந்த போராட்டம் பண்ணது, அந்த உள்ளுக்குள்ள போக ட்ரை பண்ணது, மேலே ஏற ட்ரை பண்ணது, அந்த மாதிரி எந்த ஒரு இடத்துலையும் இவர் பார்ட்டிசிபேஷனே கிடையாது. பொதுவாக இந்த ஒரு ஆடியோ ஒன்று வெளில வந்திருக்குன்னு சொல்றேன் இல்லைங்களா, அதாவது மனசு வந்து ரொம்ப முருகனுக்காக உருகி சாக போறவன், இல்ல ஒரு வேகத்துல சாக போறவன், சோகத்துல சாக போறவன் கூட வந்து அழுதுகிட்டு பேசுவான். வேகத்துல சாக போறவன் எவ்வளவு வீரியமா பேசுவான்றது தெரியும். ஏன்னா அவ்வளவு கோவம். நல்லா தெரிஞ்சங்க, அவன் உயிரை எடுத்தது அவன் குடும்பமோ இந்த சொசைட்டியோ இல்ல, முருகன். அப்படித்தானே வருது. இப்ப முருகனால முடியல, அதனால நான் தற்கொலை பண்ணிக்கிறேன். 40 வயசு ஆகுது கிட்டத்தட்ட. அந்த அவருக்கு வந்து 40 வயசு ஆகுது. 40 வயசு வரைக்கும் தோணாத எண்ணம் இந்த ஒரு 4 நாளுக்குள்ள தோணி இருக்கு. அது அவர் பேசுறப்ப யாரோ சொல்லி கொடுத்து, யாரோ எழுதி கொடுத்து, இந்த எந்த ஒரு உணர்ச்சியுமே இல்லாம அப்படியே பேசுவாங்க தெரியுமா, அதே மாதிரியே தான் இருக்கு. இதை போலீஸ் இப்ப எடுத்து விசாரிக்குது, என்ன பிரச்சனை ஆக்சுவலா அப்படின்ட்டு. பாடியை எடுக்க விட மாட்டோன்றாங்க. அதை எடுத்து அவன் யார் கூட இருந்தாப்புல, யார் யார் கூட பேசினாப்புல, என்னென்ன பண்ணியிருக்காங்க, உண்மையிலே இவர் வந்து சுய நினைவோட இருந்தாரா இல்ல வேற ஏதாவது பிரச்சனையா, அவர் எந்த அளவுக்கு டீப்பா உள்ள போயிட்டு மேனிப்புலேட் பண்ணியிருக்கானுங்க. கண்டிப்பா மேனிப்புலேஷன் தான், டெஃபினட்டா மேனிப்புலேஷன் தான். சுய சிந்தனை உள்ள ஒருத்தனுக்கும் இந்த மாதிரி சார் குடும்பத்துக்காகவே சாக மாட்டாங்க சார். இந்த மாதிரி எல்லாம் சொந்த அண்ணன் தம்பி பொண்டாட்டி புள்ள யாருக்காகவும் இந்த அளவுக்கு இறங்க மாட்டாங்க. போராடுவாங்களே தவிர போயிடலான்னு நினைக்க மாட்டாங்க. அப்படியே போறதா இருந்தாலும் இதெல்லாம் ஹார்டஸ்ட் வே. யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன தீக்குச்சி உடம்புல பட்டா எந்த அளவுக்கு இருக்கும். இப்பெல்லாம் எவனுமே வந்து சாகிறதுக்கு தயாரா இல்ல, நல்லா தெரிஞ்சங்க. உசுரை விடுறதுக்கு தயாரா எவனுமே கிடையாது. எவனாச்சும் உசுரை விட்டுருக்கானா? கிட்டத்தட்ட 100 வருஷமா போராடி இருக்காங்க திருப்பரங்குன்ற மலைக்கு. ஏதாச்சும் ஒரு உயிர் போயிருக்குன்னு சொல்லுங்க. ஏதாச்சும் ஒரு உயிர் அந்த திருப்பரங்குன்ற மலை கார்த்திகை தீபமோ, இல்ல அந்த தர்கா பிரச்சனையோ, இல்ல மேல இருக்க அந்த கைலாசநாதர் பிரச்சனையோ, ஏதோ ஒரு பிரச்சனை இது வரைக்கும் ஒரு உசுறு போயிருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். இப்ப மட்டும் எப்படி திடீர்னு போனுச்சு? இது வரைக்கும் இல்லாத ஒரு வீரியம், இது வரைக்கும் இல்லாத ஒரு கோபம், இது வரைக்கும் இல்லாத ஒரு ஏக்கம், ஏமாற்றம், இதெல்லாம் திடீர்னு இப்ப எப்படி வந்துச்சு? எவனோ ஒருத்தன் ஏதோ ஒண்ணு பண்ணி எட்டால எவனோ ஒருத்தன் எங்கேயோ விளையாண்டுருக்கு, அது மட்டும் நல்லா தெரியுது இல்ல. இவங்க இதை வச்சு எவ்வளவோ அரசியல் பண்ணலாம்னு பார்த்துருக்காங்க. ஆஸ்பத்திரியில உள்ள போட்டுருக்காங்க. ஒரு பக்கம் ஒரு கோஷ்டி வந்து நிக்குது, இன்னொரு பக்கம் இன்னொரு கோஷ்டி வந்து நிக்குது. நியாயம் வேணும், நியாயம் வேணும், நியாயம். 1 கோடி ரூபாய் வேணுமா, அரசு சம்பளம் வேணுமா, அரசு வேலை வேணுமா? யோசிச்சு பாருங்க. யார் யாரும் கிறுக்குத்தனமா என்னென்னமோ பண்ணிட்டு போறதுக்கு கொண்டாந்து எல்லாத்துக்கும் கவர்மெண்ட் வந்து இது பண்ணுமா என்ன? எனக்கு புரிய மாட்டேன். வேணும்னா போய் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கேட்டு வாங்கி கொடு. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்தா வந்தாங்க இல்ல, அங்க இருந்தா வந்தாங்க இல்ல, அதான் ஆர்எஸ்எஸ்ல இருந்து வந்தாங்க இல்ல, மோகன் பகவத் வந்து சொன்னாப்புல இல்ல, நாங்க எதுவா இருந்தாலும் பாத்துக்குவோம். நீங்க பாருங்க, இதை பாருங்க. எதை வச்சு யாரை அடிபணி வைக்க பாக்குறீங்க? இவங்க எதையாச்சும் கிளப்பி விடலான்னு நினைச்சு, அதை
ஒரு உசுறு போயிடுச்சுன்னா அது பயங்கர சீரியஸாக இருக்கும். உண்மையிலே எப்பயுமே சீரியஸாக இருக்கும். ஆனால் இந்த தடவை இவர் ஏன் பண்ணிக்கிட்டார்? இதெல்லாம் பண்ணக்கூடியதுக்கான காரணம் என்ன? இது பண்ணக்கூடிய வேலையும் கிடையாது. எல்லாரும் யோசிச்சிருக்காங்க சார். இப்போ இந்த ஒரு விஷயத்தை வச்சு அடுத்த வெளியில தூக்கிட்டு போவாங்க பாரு. தயவு செய்து யாரும் இந்த வேலையை பார்க்காதீங்க. யோசிச்சு பாருங்க. ஒருவேளை நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா முருகனை நீங்க மதிக்கலைன்னு அர்த்தம். முருகனுக்கு பவர் இல்லைன்னு அர்த்தம். அதானே? முருகன் ஒன்னத்துக்கு லாய்க்கு இல்லாதவன் நம்ம ஒட்டுக்கிறோம்னு அர்த்தம். உண்மையான முருக பக்தன் வந்து என்ன பண்ணணும்? ஒரு பேச்சை கேட்கிறேன். இந்த ராம ரவிக்குமார் அடிச்சாரு ஒரு சத்தியம். அவ்வளவுதான். அதிகபட்சம் அவ்வளவுதான். அதிகபட்சம் இல்லையா மேலே போயிட்டு முருகன்ட்ட மனசு உருக வேண்டிக்கிட்டு வெளியில யார்ட்டையும் சொல்லாம கேமரா தூக்கிட்டு போகாம லெட்டர் கிட்ட போடாம வாய்ஸ் எல்லாம் போடாம முருகன்ட்ட போயிட்டு ஸ்ட்ரைட்டா முருகன்ட்ட, முருகா உண்மையிலே உனக்கு அந்த இடத்துல ஏத்தணும்னு இருந்திருந்தா இருக்கு, உனக்கு ஆசை இருந்து இவங்க தடுத்திருந்தாங்கன்னா இவங்க அத்தனை பேரையும் ஒட்ட விடாம நீ அழிச்சிடு. முருகன்ட்ட போய் சொல்லிட்டு வரலாம்ல. முருகன் பண்ண மாட்டாரா? அப்படி பண்ணாத முருகனுக்காக எதுக்கடா இவ்வளவு போராடுறியா? ஒண்ணு அதை பண்ணணும், இல்லை பேசாம இருக்கலாம். இப்ப எவன் குடும்பத்தை காப்பாத்துறது? 2 பொட்ட பிள்ளைன்றாங்க. அந்த ஒய்ஃப் ஒரு நிமிஷம் நினைச்சு பார்த்துருப்பானா அவன்? யாரை கேட்டு முதல்ல அங்கெல்லாம் கேட்டுக்கிறான். அவங்கள்ட்ட போய் கேட்டா அதுக்கெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் அவர் எதுவுமே பண்ணலன்றாங்க. அந்த மாதிரி யோசனை, தாட்டு, பேச்சு எதுவுமே இல்லைன்றாங்க. திடீர் அவர் செத்ததுக்கு அப்புறம் தான் செத்துட்டாருன்ற ஒரு நினைப்பு வருது. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க சார். எனக்கு என்ன ஒரே ஒரு வருத்தமா இருக்குன்னா 40 வயசு சார். 40 வயசுல அந்த மனுஷனையே இந்த அளவுக்கு மூளை செலவு பண்றாங்கன்னா இந்த 25, 26, 30 இருக்கிறவங்க எல்லாம் எந்த அளவுக்கு மண்டையை கழுவுவாங்கன்னு பார்த்து உஷாரா இருந்துக்கோங்க. நல்லது. உங்க குடும்பம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதை யோசிச்சேன். நன்றி.